அம்மையப்பனே, ஆனந்தக் கடலே, இன்மை மறுமை நீக்கும் ஈசனே, இன்பப் போதியே, மூன்று நோக்குடை முத்தொழிலா முக்கண்ணனே, தாக்கிடும் தீவினை தகர்க்கும் தயாபரனே, தாழ்பணிந்தேன் நின் தயவாலே. மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜங்கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்த லகரியின் 85வது ஸ்லோகத்தை காண்போம். ஜலதி மதன தக்ஷோ நைவ பாதால பேதி நச்சவன மிருகயாயாம் நைவ லுப்தः பிரவீணः அஷன குசும பூஷா வஸ்திர முக்யம் சபர்யாம் கதய கதமஹம் தே கல்பயானீந்து மௌலே. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். இயலுமோ என்னால் பார்க்கடல் கடைந்து உன் உணவாமால காலம் விடமே படைக்க முடியுமோ என்னால் பாதாளம் புகுந்து உன் மகுடமாம் நாகாபரண மணிமுடி அழிக்க வல்லனோ நான் வனவிலங்குகளாம் யானை புலி வேட்டையாடி ஆடை அணிவிக்க அரணே உன் பூஜை நான் அளிக்க அறியாது மலை தேன் மயக்கம் மிக்க. இப்பாடலின் விளக்கமானது: பித்தா, பிறை சூடிய பெருமானே, நீயோ பார்க்கடலை கடைந்தபோது எழுந்த ஆலகால விடத்தை உணவாக உண்பவன். பாத்தாளமாகிய நாகலோகத்தில் கிடைக்கப்பெறும் நாகாபரணத்தை மகுடமாக அணிந்திருப்பவன். காட்டில் திரியும் வன விலங்குகளான புலி, யானை இவற்றின் தோலை ஆடையாக உடுத்தியிருப்பதாய் சொல்லுகிறார்கள். இப்படி இருக்க நான் எவ்விதம் பார்க்கடலை கடைந்தோ பாதாளம் போய் நாகாபரணத்தை எடுத்து வந்தோ, அல்லது நீ அணியும் ஆடைகளாம் புலி யானைகளின் தோள்களை காட்டில் புகுந்து வேட்டையாடி எப்படி கொண்டு வருவேன்? ஆகையால் இவ்விதம் உன்னை அலங்கரித்து பூக்களால் அர்ச்சனை செய்து ஆராதிக்க நான் இயலாதவனாய் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறதே ஈசா. வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசா மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசா மாஹேந்திர நீலத்யுதி கோமளாங்கீம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி. சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகசோணே புண்ட்ரேக்ஷுபாஷாங்குஷ
पुष्पबाणहस्ते नमस्ते जगदैकमातः माता मरगतश्यामा मातङ्गी मदशालिनी कुर्यात् कटाक्षं कल्याणी 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 कदम्बवनवासिनी जय मातङ्गतनये जय मातङ्गतनये जय नीलोत्पलद्युते जय संगीतरसिके जय संगीतरसिके जय संगीतरसिके जय लीला शुकप्रिये 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 ஸ்ரீ குருபியோ நமக. ரிஷபமோகனர் சிவனின் இடமுடைமை நாயகியும் இனிமையும் முதமான சொல்லுடைய இமயன் மகள் பார்வதியும் சொல்லில் படிக்க முடியாத பெயரொழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகமெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதி பராசக்தியின் அழகு தோற்றத்தில் வைத்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளித்தர வல்லது, ஆனந்தம் நிறைந்தது, எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் அநேகம். எங்கும் நிறை ஏந்திழையாளை, எல்லோருக்கும் அணியவளை, தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாயவளை, தலைவியை, தற்பறையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. முதலில் 85வது ஸ்லோகம். நமோ வாக்கம் ப்ரூமோ நயனரமணீயாய பதயோஹோ தவாஸ்மை த்வந்த்வாய ஸ்புடருச்சிரசாலக்தகவதே அசூயத்யத்யந்தம் யதபிஹினநாய ஸ்ப்ருஹயதே பசூனாமீஷான பிரவதவன கங்கேலி தரவே. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். செங்குழம்பு நிறனின் மென் பஞ்சு பாதங்கள், செந்நிற ஒளி மின்னும் தேவி பொற்பதங்கள், கண்டு பாதம் படையீங்கும் உயர சோக மரங்கள், செஞ்சடை ஜீவனும் கழிக்கும் கயர் கண்ணி மலர் காலடிகள், நன்றென நாளும் நலம் குவிக்கும் பக்தி மனபாவங்கள், கொண்டு நலம் பெற காண துடிக்கும் என் கண்ணீர் விழிகளே, நன்றென நாளும் நலம் குவிக்கும் பக்தி மனபாவங்கள், கொண்டு நலம் பெற காண துடிக்கும் என் கண்ணீர் விழிகளே. இப்பாடலின் விளக்கமானது, தாயே, செம்பஞ்சு குழம்பு நிற மருதாணியுடன் கூடிய உன் பாதங்கள் மேன்மைகளை தருபவை. இந்த பாதங்களினால் உதைபட வேண்டும் என்று ஆசைப்படும் நந்தவனத்து அசோக மரத்தை கண்டு சிவன் மகிழ்ச்சி அடைகிறார். உன் கமல பாதத்தை எண்ணி என்றும் மகிழும் பக்தர்களின் மனங்கள். அந்த புனித பாத கமலங்களை நான் வணங்குகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.